Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 2023ஆம் ஆண்டு TNPSC எக்ஸாம்ல கேட்ட தனி வட்டி சம்ஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 3 வீடியோ. ஏற்கனவே நம்மளுடைய YouTube சேனல்ல பாத்தீங்கன்னா பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க. ஓர் அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓர் அசலானதுன்னு கொடுத்துருக்காங்க. அசல் எவ்வளோன்னு கொடுக்கல. அந்த அசல் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம்னா 100ன்னு எடுத்துப்போம். ஆண்டுகள் வந்து எத்தனை, எண் வந்து 4. 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அசல் வந்து நம்ம எவ்வளோன்னு எடுத்திருக்கோம், 100. 100ல் 2 மடங்கு எவ்வளோனா 100 + 100 எத்தனை, 200. இந்த 200 என்னதுன்னா அமௌண்ட். சரியா? இப்போ பி வந்து நம்ம 100ன்னு எடுத்துட்டோம். எண் வந்து 4, அமௌண்ட் வந்து 200. இதுல இருந்து நம்ம வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா அமௌண்ட்ல இருந்து அசலை கழிச்சா வட்டி வரும். 200 - 100 எவ்வளோனா 100. அப்போ எஸ்ஐ வட்டி எவ்வளோனா 100. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர் வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா எஸ்ஐ = PNR/100. எஸ்ஐ வட்டி எவ்வளோனா 100. பி நம்ம எவ்வளோன்னு எடுத்திருக்கோம், 100. என் ஆண்டுகள் 4. ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, /100. இப்போ நமக்கு 6 தான் வேணும். அதில் 6 மட்டும் இங்கே வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த பக்கம் கொஞ்சம் போகலாம். இந்த 100 மேலே போயிடும், இந்த 100ம் 4ம் கீழே வந்துடும். இந்த 100ம் இந்த 100ம் அடி கொடுத்துடலாம். ஒரு நாள் 4, 25 நாள் எத்தனைன்னா 100. அப்போ ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா 25%. வட்டி வீதம் வந்து 25%. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது இரண்டாவது கணக்கு பாருங்க. அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000ஐ ஆகாஷ் என்பவரிடமிருந்து 7% தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் 2 ஆண்டுகளின் முடிவில் திருப்பி செலுத்த வேண்டிய வட்டியையும் தொகையையும் காண்கன்னு இருக்காங்க. இதுல அசல் என்னதுன்னா 8000. அசல் பி எவ்வளோனா ரூபாய் 8000. வட்டி வீதம் ஆர் வந்து 7%. என் ஆண்டுகள் வந்து 2 ஆண்டுகள். என்ன கேட்டிருக்காங்க, வட்டி, அதாவது தனி வட்டியும் தொகையும் நம்ம கண்டுபிடிக்கணும். தனி வட்டிக்கான ஃபார்முலா எஸ்ஐ = PNR/100. பி அசல் எவ்வளோ, 8000 ரூபாய். என் ஆண்டுகள் வந்து 2. வட்டி வீதம் வந்து 7% /100. இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் அடி கொடுத்துடலாம். மீதி என்னதெல்லாம் இருக்குன்னா 80 × 2 × 7. இது அவ்வளோத்தையும் பெருக்குனா என்ன வரும்னா 1120. இது வந்து என்னதுன்னா வட்டி. 1120 வந்து வட்டி. இப்போ வட்டி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, தொகை. தொகைனா அமௌண்ட். அமௌண்ட்னா என்னது, அசலையும் வட்டியையும் கூட்டி வர தொகை தான் என்னது அமௌண்ட். அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8000. வட்டி வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 1120. இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்னா 9120
20 9120 ரூபாய் அமௌண்ட். இது வந்து வட்டி, இது வந்து அமௌண்ட் தொகை. ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது மூணாவது கணக்கு பாருங்க. ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையை காண்கன்னு இருக்காங்க. ஒரு தொகையானது பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துல ரூபாய் 6200 ஆகவும் 3 வருஷத்துல ரூபாய் 6800 ஆகவும் உயர்கிறது. இப்போ இதுல இருந்து நம்ம கழிக்கும் போது இங்க எவ்வளவு வருதுன்னா 600 ரூபாய். இங்க 1 இதை கழிச்சு எத்தனை 1. அப்போ 1 இயருக்கு இது வந்து என்னதுன்னா வட்டி. 1 இயர்க்கான வட்டி எவ்வளோன்னா 600 ரூபாய். அப்போ நம்ம 2 வருஷத்துக்கான வட்டி பார்த்தோம்னா எவ்வளோன்னா ரூபாய் 1200. இது வந்து 2 வருஷத்துக்கான வட்டி. இது வந்து 6200 வந்து 2 வருஷத்துக்கான தொகை. இதுல இருந்து நம்ம அசல் பி வந்து கண்டுபிடிச்சோம்னா தொகையில இருந்து வட்டியை கழிக்கணும். தொகை வந்து எவ்வளோனா 2 வருஷத்துக்கான தொகை 6200 மைனஸ் 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோனா 1200. இந்த கழிச்சா எவ்வளோனா 5000. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நான்காவது கணக்கு பாருங்க. அசல் ரூபாய் 3000 ஆனது 6.1/4% வருட வட்டி வீதத்திற்கு 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டி காண்க கேட்டிருக்காங்க. இதில் அசல் பி என்னதுன்னா ரூபாய் 3000. அசல் பி ரூபாய் 3000. வட்டி வீதம் ஆர் எவ்வளோனா 6.1/4%. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 6 நாள் 24 ப்ளஸ் 1 எத்தனை 25. 25/4ன்னு எழுதிக்கலாம். அப்போ 25/4%. அடுத்தது என் காலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 பிப்ரவரியில இருந்து 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் எத்தனை நாட்கள்னு கண்டுபிடிக்கணும். 4 பிப்ரவரி 2005 18 ஏப்ரல் 2005 வரைக்கும் உள்ள நாட்களை நம்ம வந்து கணக்கிடணும். 2005 வந்து சாதாரண வருடம் தான். அதனால பிப்ரவரிக்கு 28 நாட்கள். அதில் 4 நாட்கள் போயிட்டுனா மீதி எத்தனை 24 நாட்கள். அடுத்தது மார்ச்சுக்கு எத்தனை 31 நாட்கள். அடுத்தது ஏப்ரல் வரைக்கும் 18 ஏப்ரல். அப்போ 18 நாட்கள். இந்த அவ்வளோத்தையும் கூட்டினா எவ்வளோ வருதுன்னா 73. அப்போ என் வந்து எத்தனைன்னா காலம் 73 நாட்கள். 73 மொத்தம் வந்து 365 நாட்கள் ஒரு வருஷத்துக்கு. அப்போ வந்து என் வந்து 73/365 நாட்கள். அடுத்தது இந்த வேல்யூவெல்லாம் நம்ம வந்து தனி வட்டியுடைய ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். SI = PNR/100. பி எவ்வளோ 3000. என் வந்து எவ்வளோனா 73/365 நாட்கள். அதில் 73 மேலே போட்டுட்டு 365 கீழே போட்டுறணும்.
பெருக்கல் ஆர் எவ்வளோனா 25/4%. அதில் மேலே 25ம் கீழே 4ம் போட்டுறணும். பெருக்கல் 100. இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் அடி போயிடும். ஓர் 73 73, ஐ 73, 365. ஓர் 5 5, 6 5, 30. இந்த 2 அடி கொடுத்தா இங்கே 2, இங்கே 3. மீதி என்னெல்லாம் இருக்குன்னா 3 பெருக்கல் 25/2. 3 பெருக்கல் 25 எவ்வளோனா 75. 75/2. இது அடி கொடுத்தா 1 2 2, 3 2 6. மீதி 1 இங்கே இருக்கும். இப்போ 7 2 14. மீதி 1. இப்போ எத்தனை ஐ 2 10. ஆன்சர் 37.5. ஆப்ஷன் பி. அடுத்தது 5வது கணக்கு பாருங்க. அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூபாய் 5000ஐ 2 ஆண்டுக்கும், சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் 3000ஐ 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கியதால் மொத்தமாக ரூபாய் 2200ஐ வட்டியாக பெற்றால் வட்டி வீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது அருண் என்பவர் பாலாஜிக்கு கொடுத்தது. இந்த பக்கம் சார்லஸ்க்கு கொடுத்தது. அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூபாய் 5000ஐ 2 ஆண்டுகளுக்கு. அப்போ அசல் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5000. என் 2 ஆண்டுகள். ஆர் நமக்கு தெரியாது. அதே மாதிரி சார்லஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 3000ஐ 4 ஆண்டுகளுக்கு. அப்போ அசல் பி எவ்வளோனா 3000 ரூபாய். என் 4 ஆண்டுகள். ஆர் தெரியாது. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். தனி வட்டிக்கான ஃபார்முலா SA = PNR/100. இதை அப்ளை பண்ணும்போது பி எவ்வளோனா 5000. என் 2. ஆர் தெரியாது, கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்கேயும் தனி வட்டிக்கான ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணும்போது பி எவ்வளோனா 3000. என் 4. ஆர் தெரியாது. இப்போ பாருங்க, இது பாலாஜிக்குள்ளது, இது சார்லஸ்க்குள்ளது. இந்த 2 பேருக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கியதால் அருண் என்பவர் மொத்தமாக ரூபாய் 2200ஐ வட்டியாக பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2க்கும் சேர்த்து தான் என்னது ரூபாய் 2200 வட்டி. ஃபர்ஸ்ட் உள்ளது என்னதுன்னா 5000 பிளஸ் வட்டி எவ்வளோனா 2200. இந்த 2 0க்கும் இந்த 2 0 போயிடும். இந்த 2 0க்கும் இந்த 2 0 போயிடும். மீதி என்ன இருக்கு 50 பெருக்கல் 2 எத்தனை 100. 100 ஆர் ப்ளஸ் இங்கே என்ன வரும்னா 120 ஆர் ஈக்குவல் டு 2200. 100 ஆர் ப்ளஸ் 120 ஆர் எவ்வளோ வரும்னா 220 ஆர் ஈக்குவல் டு 2200. இப்போ நமக்கு ஆர் வட்டி வீதம் தான் வேணும். அதனால் ஆறு மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 220 இங்கே கீழே கொண்டு வந்துடும். ஒரு 0க்கு ஒரு 0 போயிடும். ஒரு 22 22, ஒரு 22 22 0. இப்போ ஆர் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 10%. ஆன்சர் ஆப்ஷன் சி.
அடுத்தது 6வது கணக்கு பாருங்க. ஒருவர் ஒரு தொகையை ஆண்டிற்கு 6% தனி வட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டுகளில் அதன் தனி வட்டியானது அசலை விட ரூபாய் 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகை யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு அசல் எவ்வளோன்னு தெரியுமா? தெரியாது. அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6%. என் ஆண்டுகள் 8 ஆண்டுகள். அதன் தனி வட்டியானது பார்த்தீங்கன்னா தனி வட்டி எஸ்ஐ பார்த்தீங்கன்னா அசலை விட ரூபாய் 260 குறைவுன்னு இருக்காங்க. அசல் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ தனி வட்டி எக்ஸ் மைனஸ் 260. நம்ம தனி வட்டிக்கான ஃபார்முலாவான எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100ல் அப்ளை பண்ணும்போது எஸ்ஐ எவ்வளோனா எக்ஸ் மைனஸ் 260. பி எவ்வளோனா பி நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். என் 8 ஆண்டுகள். ஆர் 6% பை 100. இந்த 100 கொண்டு இந்த பக்கம் நம்ம பெருக்கும்போது என்ன கிடைக்குதுன்னா 100 எக்ஸ் மைனஸ் 260 பெருக்கல் 100. இதெல்லாம் பெருக்கினா என்ன வரும்னா 8 6 48. அப்போ 48 எக்ஸ். அடுத்த ஸ்டெப்பு 100 எக்ஸ் மைனஸ் 260ஐயும் 100ஐயும் பெருக்கினா 26,000 48 எக்ஸ். இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். 100 எக்ஸ் மைனஸ் 48 எக்ஸ். இங்கே ப்ளஸ் 48 இருக்குது. இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 48ஆக மாறிடும். இங்கே மைனஸ் 26,000 இருக்குது. இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 26,000ஆக மாறிடும். 100லேருந்து 48 போனால் மீதி எவ்வளோனா 52. 52 எக்ஸ் ஈக்குவல் டு 26,000. நமக்கு எக்ஸு தான் வேணும். இந்த 52 கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ அடி கொடுத்தா என்ன வருதுன்னா 1 26 26 2 26 52. 1 2 2 I2 10 0 0. இப்போ எத்தனை வருது? 500. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு? 500. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 7வது கணக்கு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் என்னது கண்டுபிடிக்கணும்னா அசல் தான் கண்டுபிடிக்கணும். அசல் பி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. என் ஆண்டுகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 ஆண்டுகள். வட்டி வீதம் 12%. தொகை அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 17,000 கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம வட்டி கண்டுபிடித்தோம்னா எவ்வளோனா வட்டினா என்னது? அமௌண்ட் மைனஸ் அசல். அமௌண்ட் எவ்வளோனா 17,000 மைனஸ் பி தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது தனி வட்டிக்கான ஃபார்முலா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. எஸ்ஐ எவ்வளோ? 17,000 மைனஸ் பி. பி அசல் தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். என் 3 ஆண்டுகள். ஆர் 12% பை 100. அடுத்தது தனி வட்டிக்கான ஃபார்முலா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. எஸ்ஐ எவ்வளோ? 17,000
மைனஸ் பி. பி அசல் தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். என் வந்து 3 ஆண்டுகள், ஆர் வந்து 12% பை 100. இந்த 100 கொண்டு இந்த பக்கம் பெருக்கும்போது என்ன வரும்னா 17,000 பெருக்கல் 100 மைனஸ் 100 பி. 100 கொண்டு பெருக்கும்போது 100 பி ஈக்குவல் டு இதெல்லாம் பெருக்குனா என்ன வரும்னா 36 பி. நூறால பெருக்கும்போது இந்த பி எல்லாம் ஒரே பக்கமா கொண்டு வந்துருவோம். 36 பி பிளஸ் இங்க இருக்கிற மைனஸ் பி, மைனஸ் 100 பி வந்து இங்க போகும்போது பிளஸ் 100 பியா மாறும். முப்பத்தி ஆறு பி பிளஸ் 100 பி எவ்வளோனா 136 பி. இப்போ நமக்கு பியோட வேல்யூ தான் வேணும், அதனால 136 இங்கே கீழே கொண்டு வந்துடலாம். 136 ஈக்குவல் டு பி. இப்போ நம்ம அடி கொடுத்தோம்னா இது 2ஆல் அடி கொடுத்தா எத்தனை வரும்னா 2 12 மீதி 1 8 2 16 8 2 16 மீதி 1 2 10 0 0 0 0. மறுபடியும் இந்த 2ஆல் 3 2 6 4 2 8. இந்த 2ஆல் அடி கொடுத்தோம்னா 4 2 8 2 4 மீதி 1 2 10 0 0 0. மறுபடியும் இதை 2ஆல் அடி கொடுத்தா இங்கே என்ன வரும் 17 வரும். இங்கே என்ன வரும்னா 2 4 1 2 2 2 4 மீதி 1 இங்கே வரும் 2 10 2 0. அடுத்தது 17ஆல் அடி கொடுத்தோம்னா ஓர் 17 17 இங்கே 21 இருக்கு. ஓர் 17 17 17 போக 21ல் மீதி 4 இருக்கும், அப்போ 42 வருமா. 17 34 மீதி 8 85 வருமா. 17 85. இந்த 2 0 ஆட் பண்ணிக்கணும். இப்போ எவ்வளோ கிடச்சிருக்குன்னா பி வந்து 12,500. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 8வது கணக்கு பாருங்க. ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ் ஈக்குவல் டு PNR பை 100. பி எவ்வளோனா 35,000, அசல் 35,000. என் ஆண்டுகள் வந்து 2, ஆர் வந்து 9% பை 100. மீதி என்னெல்லாம் இருக்கு 350 பெருக்கல் 2 பெருக்கல் 9. எவ்வளோத்தையும் பெருக்கினா எவ்வளோ வரும்னா 6,300 ரூபாய். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 9வது கணக்கு. சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கு நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெறுகிறார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காண்கன்னு இருக்காங்க. இதில் அசல் பி எவ்வளோனா ரூபாய் 52,000. என் வந்து 4 ஆண்டுகள். இந்த 79,040 இது வந்து எதுனா அமௌண்ட் ரூபாய் 79,040. வட்டி வீதம் ஆர் வந்து கண்டுபிடிக்கணும்.
இங்க அசல் இருக்கு, மொத்த தொகை இருக்கு. இதுல இருந்து நம்ம வட்டி கண்டுபிடிச்சோம்னா 79,040 மைனஸ் 52,000 கழிச்சா எவ்வளவு வரும்னா 27,040. இது வந்து என்னது வட்டி. எஸ்சி எவ்வளோ 27,040. பி எவ்வளோனா 52,000 பெருக்கல் n வந்து 4 ஆண்டுகள், r வந்து கண்டுபிடிக்கணும் பை 100. இப்போ r தான் நமக்கு வேணும். r மட்டும் இங்க வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இந்த கீழே இருக்க 100 மேலே போயிடும். 52,000 4 கீழே வந்துடும். இந்த 2 0க்கும் இந்த 2 0 போயிடும். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 போயிடும். ஒரு நாள் 4, 6 நாள் 24, மீதி 3 இருக்குமா, 7 நாள் 28, மீதி 2, 6 நாள் 24. இந்த 52 2ஆல அடி கொடுத்தோம்னா 26, 676 2ஆல அடி கொடுத்தோம்னா 3, 3 2 6, 3 2 6, மீதி 1 இங்கே இருக்கும். 8 2 16. மறுபடியும் இதை 2ஆல் அடி கொடுத்தா 13, இதை 2ஆல் அடி கொடுத்தா 1 2 2, மீதி 1, 6 2 12, மீதி 1, 9 2 18. ஒரு 13 13 13 13 எத்தனைன்னா 169. அப்போ r ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 13%. அடுத்தது 10வது கணக்கு பாருங்க. ரூபாய் 10,950க்கு 10% வட்டி வீதத்தில் 42 நாட்களுக்கான தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அசல் பி வந்து ரூபாய் 10,950. வட்டி வீதம் ஆர் வந்து 10%. என் காலம் எவ்வளோனா 42 நாட்கள். மொத்தம் வந்து ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள், அதில் 42 நாட்கள். தனி வட்டிக்கான ஃபார்முலா எஸ்ஏ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. பி வந்து 10,950. என் வந்து 42 பை 365 கீழே போடணும். ஆர் வந்து 10%. பெருக்கல் 100. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 போயிடும். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 போயிடும். இது 5ஆல் அடி கொடுத்தோம்னா 7 5 35, மீதி 1, 3 5 15. இது 5ஆல் அடி கொடுத்தோம்னா 2 5 10, 1 5 5, மீதி 4 இங்கே இருக்கும். 9 5 45. ஒரு 73 73, 3 73, 219. மீதி என்ன இருக்கு 3 பெருக்கல் 42 இருக்கு. 3ஐயும் 42ஐயும் பெருக்கினா எவ்வளோனா 126 ரூபாய். அப்போ தனி வட்டி எஸ்ஐ எவ்வளோனா ரூபாய் 126. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.